நல்லெண்ணெயை சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதானங்க? நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் இதயத்துக்கு நல்லதுன்னு நாங்க பேச வந்திருக்கோம். பணம் வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது நடுவர் அவர்களே. எவன் ஒருவன் படுத்த உடனே தூங்குறான் பாத்தீங்களா, அவன் தான் பணக்காரன் நடுவர் அவர்களே. தஞ்சாவூர்ல போய் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு அவர் டாக்டர் தொழில் பார்த்திருக்காரு. நடுவர் அவர்களே, வரக்கூடிய நோயாளிகளுக்கு எல்லாம் 5 ரூபாய் வாங்கி கொண்டு வைத்தியம் பார்த்த அற்புதமான மனசுக்காரர் ஐயா டாக்டர் ஐயா அவர்களே. உங்களுக்கு அந்த ஊர்ல 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், கோடம்பாக்கத்துல 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், அந்த பக்கம் திருத்தணியில 20 ஏக்கரா வாங்கி போட்டிருக்கேன்னு பெருமையா பேசுறான். வாங்கி போட்ட மண்ணு அவனை பார்த்து சொல்லிச்சு, உன் அப்பனையும் நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன், உன் தாத்தனையும் நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன், நாளைக்கு உன்னையும் வாங்கி நான் தாண்டா போட போறேன்னு பார்த்து சிரிக்குது நடுவர் அவர்களே. அன்பே, டிவிஎஸ் 50 வந்தேன், ஹாய் என்றாய். ஹீரோ ஹோண்டாவில் வந்தேன், ஹலோ என்றாய். மாருதியில் வந்தேன், ஐ லவ் யூ என்றாய். அத்தனையும் வாடகை என்றேன், அண்ணா என்று சொல்லிவிட்டு போயிட்டு சொன்னாரு, உன் பிள்ளைகள் ஊனமுற்ற பிள்ளையாக இருந்தால் அதற்கு நீ சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளைகளை ஊனமாக்காதே என்று சொல்லி இருக்காரு என்று சொன்னார். காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்னு சொல்றேங்க, பணத்தை நம்ம காப்பாத்தணுங்க, ஆனா நம்மள நம்ம மனசுதான் காப்பாத்தும் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, தான தர்மங்கள் செஞ்சா அந்த புண்ணியமும் அந்த பாவமும் யாரை சேரும் என்று சொல்ல காலகட்டத்தில் இல்லாமல் ஒருவன் அழுகின்ற பொழுதே அவன் அழுகின்ற கண்ணீர் கீழே வருவதற்கு முன்னாடியே போய் தொடக்கின்ற கைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சார் மனசு நாங்க சொல்றோம். கடவுளை போய் பார்க்கலாங்க, ஆனா உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா அந்த கடவுளே உங்களை வந்து பாப்பாருன்னு சொன்னா அந்த மனசு தானே சார் எங்களுக்கு வேணும்னு நாங்க பேசுறோம் நடுவர் அவர்களே. ஒரு புடவையை 3 மணி நேரம் செலக்ட் பண்றியே, ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வாயாமா அப்படின்னார். உடனே அவங்க அம்மா அந்த மனைவி அழகா சொன்னாங்க, வாய மூடியா போதும், இப்படித்தான் எங்க அம்மா உசுறு ஏத்துச்சு, 30 போட்டாவை என் கையில கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணு, ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணுன்னு என் கேரோஹா வாட்ட வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு. பள்ளிக்கூடத்துல 2 குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை சொல்லிச்சு, எங்க அப்பா வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு, எங்க அப்பா பெரிய பெரிய யானை பொம்மை எல்லாம் எனக்கு வாங்கி வந்திருக்காரு, பள்ளிக்கூடம் விட்ட உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொம்மைங்களோட நான் விளையாடுவேன்னு சொல்லிச்சான். கூட இருந்த இன்னொரு குழந்தை சொல்லிச்சு, எங்க அப்பா பணக்காரர் கிடையாது, எங்க அப்பா அமெரிக்காவில எல்லாம் வேலை செய்யல, டெய்லி கூலி தொழிலாளி வேலை தான் செய்யறாரு, நீயாச்சும் போய் பொம்மையோட விளையாடுவ, நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பாவே எனக்கு பொம்மையாக மாறி என் கூட விளையாடுவார்னு சொன்னா அந்த மனசு தானே நடுவர் அவர்களே. சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து ஒருபோதும் சொந்தங்களையும் நல்ல மனதிலையும் தயவு செய்து பிரித்து விட